ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த சீரீஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. என்னோடய ஸ்டோரி ஆர்மீஸ்க்கெல்லாம் தெரியப்படுத்தணும் இல்லையா, அதனால தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணேன். ஓகே, சீக்கிரமே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட. மொத்தம் 9 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஸ்டோரியில். அதில் 7 பேர் வந்துட்டு நம்ம கிங்ஸ், மீதி 2 பேர் வந்துட்டு ஹீரோயினி, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாருமே காலேஜ் தான் படிச்சுட்ருக்காங்க இப்போது. ஹீரோயினியோட நேம் கிம் யூன். அவளோட கிளாஸில் ஜேகே, வி அண்ட் ஜிமின், இவங்க 4 பேரும் ஒரு கிளாஸ்மேட்ஸ். அப்புறம் சீனியர் சைடில் ஜின், ஆர்எம், யுங்கி அண்ட் ஜேஹோப், இவங்க 4 பேரும் சீனியர்ஸ். யுவானி, அவள் தான் வந்துட்டு யூனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் வந்துட்டு வேறு ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்கா. ஓகே, இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோயின் யூன் தான் கிளாஸில் உட்காந்துட்டு கிளாஸை கவனிக்காமல் வேறு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்ருக்கா. பக்கத்தில் ஜிமின், பின்னாடி ஜேகே அண்ட் வி உட்காந்து கிளாஸை கவனிச்சிட்ருக்காங்க. அப்படி என்ன அவள் யோசிச்சுட்ருக்கா அப்படின்னா, நாங்கள் 9 பேர், நாங்கள் எல்லாருமே ஹைஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். யுவானி, அவள் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லார் மேலேயும் ஒரு மரியாதை வச்சுருக்கேன். எல்லாரையுமே நான் வந்துட்டு ஒப்பான்னு தான் கூப்பிடுவேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒப்பா, நான் ஓல்டர் பிரதர் தான், வேறு எதையும் நான் மீன் பண்ணல, அப்படி தான் கூப்பிடுவேன். ஆனால் நான் யூங்கியை மட்டும் என்னால் ஒப்பான்னு சொல்லி கூப்பிடவே முடியாது. அது ஏன்னு தெரில. தெரியும், ஏன்னா நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன் யூங்கியை. இந்த விஷயம் யுவானிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து மறைக்கிற விஷயம்னா அது இது மட்டும்தான். யுவானிக்குமே 2 பேரை பிடிக்கும் தான். டே அண்ட் குக் என் பின்னாடி உட்காந்துட்ருக்கானுங்களே, அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேருக்கு கூட யுவானியை ரொம்ப பிடிக்கும். இது ஒன்றும் சீக்ரெட்லாம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னோடய விஷயந்தான் சீக்ரெட். நான் யாருக்குமே சொல்லாமல் வச்சுருக்கேன். நான் எப்படி அவனுக்கு கன்ஃபஸ் பண்ண போகிறேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து கிளாஸை கவனிக்காமல் யோசிச்சுட்ருக்கா. பக்கத்தில் ஜிமின், என்ன இவ கிளாஸ் கவனிக்காமல் என்னென்னோ யோசிச்சுட்ருக்கா. சரி, ஓகே, கொஞ்சம் பிரிஸ்காக்குவோன்னு சொல்லிட்டு, ஏய் யூன் இங்கே பாரேன், இங்கே பாருடி, ப்ரொஃபஸர் ஒன்று தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னோன்னு, ஐயோ ப்ரொஃபஸர் இங்கே தான் பார்த்துட்ருக்காரா, எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் தெரியுது ப்ரொஃபஸர் கிளாஸ்லேயே இல்லை. எங்கடா ப்ரொஃபஸர்? ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தீங்களா, அதனால தான் கொஞ்சம் எதுக்கு மூளையை இவ்வளோ கசக்கி போட்டு என்ன யோசிச்சுட்ருக்கீங்க, அதனால தான் கொஞ்சம் பிரிஸ்காக்கலாமேன்ட்டு ஒரு பொய் சொன்னேன் அப்படின்னா. ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டேன் அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்ட்டு அவள் கத்துறா. பின்னாடி ஜேகே, அப்படி இங்கே கிளாஸில் ப்ரொஃபஸர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாமல் அப்படி என்ன மேடம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது, நீ கம்முன்னுடுறா அப்படின்னோடனே வி, திட்டினதெல்லாம் போதும், பிரேக் வந்துச்சு, வாங்க போவோம் எல்லோரும் கேன்டீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே ஆல்ரெடி எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. இவங்க 4 பேர் தான் லேட்டு, மீதி 4 பேர் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க. ஜேஓப் கேட்குறான், எங்கடா போனீங்க, பெல் அடித்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னோடனே ஜேகே, இந்த பைத்தியம் தான் ஏதோ காணாத கண்டது மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு, இப்போ தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னோடனே, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜின் உடனே, ஆமாம் செமஸ்டர் லீவ் வேறு வருது, நம்ம எதுவுமே பிளான் பண்ணாமல் உட்காந்துட்ருக்கோமே, நான் 1 வாரம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்னோடனே, ஆமாம்ல கரெக்டு, நம்ம எதுவுமே பிளான் பண்ணாமல் உட்காந்துருக்கோம், ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் வேணால் சொல்லவா அதை அப்படின்ட்டு யூங்கி கேட்க, உனக்கு இல்லாததா நீ சொல்கிறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஓப்போ சொல்கிறான். அவனும் சொல்கிறான், நம்ம டவுன் விட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிருக்கோம்ல, ஆமாம், நம்ம ஹைஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் பார்க்கலாமா அப்படின்னோடனே, நல்ல ஐடியாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் குதிச்சுட்டு இருக்கும்போது ஜிமின் டக்குன்னு கேட்குறான், ஆமாம் நீ ஏன் சீனியர்ஸ் எல்லாரையும் ஒப்பான்னு கூப்பிட்ற அப்படின்னோடனே, ஏன்னா சீனியர்ஸ் எல்லாம் என்னோட பெரியவங்கல்ல அப்படின்னோடனே ஜேகே, பெரியவங்க தானே, ஆமாம் பெரியவங்க தான், என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, அப்படியே நீ ஒப்பான்னு கூப்பிட்ற, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் மரியாதை வேணும் இல்லைடா, சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பெரியவங்கள ஒப்பான் தானே கூப்பிடணும் அப்படின்னோடனே வி உடனே, கரெக்டு இல்லை, ஒப்பான் தானே கூப்பிடணும், ஆமாண்டா ஒப்பான் தான் கூப்பிடணும், இப்போ என்னன்றதுக்கு, ஓகே எதுக்கு இவங்க மட்டும் இவங்கின்னு கூப்பிட்ற, ஒப்பான்னு கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னோடனே இவனுக்கு ஒரே பதறமாகுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, இவனுக்கு வேறு எதுவுமே எசக்கு புசுக்காக கேட்குறாங்க, சும்மானே இருக்க மாட்றானுங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெல் அடிக்குது. ஆரம்பொன்னே, வாங்கடா கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ வர அந்த தவளவாயன் வரான் ப்ரொஃபஸரு அப்படின்னோடனே, ஐயோ அவனா ரொம்ப பொல்லாதவனா, சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. இவனை வந்துட்டு வாங்கடா நமக்கும் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறா, இந்த டாப்பிக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போகும்போது இவன் கூப்பிட்றா, ஒரு நிமிஷம்டா, என்னோடய வீட்டில் யாரும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னோடனே எல்லோரும் ஸ்டாப் ஆகிட்டாங்க. சூப்பர், உன் வீட்டில் பெர்மிஷன் தரமாட்டாங்களா? ஆமாண்டா தரமாட்டாங்க, என்ன பண்ணுறது? உடனே
வாங்கடா நம்ம எல்லாரும் யூனோட வீட்டுக்கு போயிட்டு பேசிடுவோம் அப்படின்னோடனே, என்னடா பேச போகிறீங்க? என்ன பேச போகிறோமா? உனக்கு பெர்மிஷன் வாங்கி தரதுக்கு தான் எங்களோட வெளில வரத்துக்கு அப்படின்னோடனே, இல்லையே எங்கள் அவன் வீட்டில் திட்டுவாங்களே அப்படின்னோடனே, ஜிம்மன் நம்ம ஆன்ட்டி தானே அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, வாங்க போய் கேட்போம். வந்து கேட்டு பாருங்கடா, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளாஸுக்கு போயிடுறாங்க. இப்போது கிளாஸு காலேஜு எல்லாமே முடிஞ்சிச்சு. எல்லோரும் இப்போ யூனோட வீட்டில் இருக்காங்க. யூனோட அம்மாவா, நான்லாம் அனுப்ப மாட்டேன், அது எப்படி நான் அவங்களோட அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்முன்னு உடனே, என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க? எங்களை என்ன தெரியாத மாதிரியே பேசுகிறீங்க? சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க, எங்களோட அனுப்பலாமே அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா நான் ஒத்துப்பேன், யூனோட அப்பா ஒத்துக்க மாட்டாரே அப்படின்னோடனே, யூன் உடனே, இல்லையே அப்பா அதெல்லாம் ஓகே தான் சொல்லுவார், நான் வேணா கேட்கவா அப்படின்னோடனே, இல்லை அவர் ஆஃபீஸில் இருக்கார், நீ அப்புறமா கேட்டுக்கோ, அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஜியோ, ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி, நாங்கள் என்ன ஊர் சுத்தவா போகிறோம், நாங்கள் என்ன டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் வாங்குறதுக்கு தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி நல்ல புள்ள மாதிரி கேட்டுட்ருக்காரு. உடனே அவங்க அம்மாவும் கொஞ்சம் யோசிக்கணும்ப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது யூன் உடனே, மா யுவானி வரா அது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னோடனே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது. யுவானி எப்படா வரதா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுன்ட்டு கேட்கும்போது, தெரிலடா சொல்கிறாளே அப்படின்னோடனே, சரி இப்போ ஏதாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஜேகே உடனே, ஆமாம் ஆண்டி யுவானி வரா, எங்கள் கூட தான் வரா, இன்றைக்கி மதியம் தான் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம், ஓகே சொல்லிட்டா அப்படின்னோடனே அவங்க அம்மாவும், அப்படியா யுவானி வரேன்னாலா, சரி ஓகே அப்போ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனும் கொடுத்துட்றாங்க. உடனே பக்கத்தில், அதாவது யூனோட பக்கத்தில் தான் வந்துட்டு நிற்பானா, யூன் எப்படி வரதா சொன்னா அப்படின்னோடனே, சொல்லி வைப்போம், அதெல்லாம் வருவா, நான் கூப்பிட்டா வருவா அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இப்போ யூன் வந்துட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டா. ரூமில் போய் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. யார்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூங்கி தான். யூங்கி ஃபோன் பண்ணிட்டு கேட்குறான், இந்த மாதிரி யுவானி வரதான் உன்கிட்ட எப்போ சொன்னா அப்படின்னோடனே, சும்மா சொல்லி வைப்போம், அவள் வருவா அப்படின்னோடனே, நீங்கள் பாருடி அவள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அவளுக்கு நிறைய வேலை இருக்கும், வருவாள் என்னன்னு தெரியாது, நீ பாட்டுக்கு உங்கள் அம்மாட்ட இப்படி சொல்லி வச்சிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, போதண்டா அவள் வருவா, நான் கேட்டால் அவள் வருவா அப்படின்னோடனே, என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். இவன் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, எதுக்கு இவன் இப்படி கத்திட்டு இருக்கான், அவள் வருவா, எனக்கு தெரியும், அவள் என்னோடய ஃப்ரெண்டு, அவள் எப்படி வராமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கால் பண்ணுறான். ஃபோனை அட்டன் பண்ணிட்டு, என்னடி வேணும் உனக்கு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், வை ஃபோனை அப்படின்னோடனே, நீ ஃபோன் பண்ணும்போது மட்டும் நான் எடுத்தேன்ல, நான் ஃபோன் பண்ணும்போது ஏன்டா கத்துற, நான் சொல்கிறேன் கேளு, நாளைக்கு வந்துட்டு லீவு தானே, நாளைக்கு சண்டே தானே, எல்லோரும் கேஃபேக்கு வாங்க, எல்லோரும் உட்காந்து பேசுவோம், யுவானியை நான் கூப்பிட்றேன், அவள் வருவா, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவள் படுத்துட்டா. அங்கே யூங்கியா சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணிட்டு, நானும் எத்தனை நாளைக்கு தான் மறைச்சி வைக்கிறது, இந்த ட்ரிப்புக்கு போகிறோம்ல அப்போ அது என்னோடய ஃபீலிங்ஸை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். இதில் என்னென்னா, யூங்கிக்குமே வந்துட்டு யூனுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது இன்ன வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. அட்லீஸ்ட் யூனுக்கு வந்துட்டு யூங்கியை பிடிக்கிறதாவது யுவானிக்கு தெரியும், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு யூங்கியை பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் யூங்கிக்கு வந்துட்டு யூன் மேலே இருக்க க்ரஷ் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. அவனும் வந்துட்டு யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே கெஃபேல வந்துட்டு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு, உண்மையிலே யுவானி வராளா அப்படின்னு கேட்க, சொல்றி சீக்கிரம் சொல்றி, யுவானி வராளா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கேட்கும்போது, போதும்டா அவள் வருவா, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் பண்ணி அதை ஸ்பீக்கரில் போட்டு, ஹலோ யுவானி அப்படின்னு யூனா சொல்ல, யுவானி ஒன்று, ஹலோ யூனா எப்படி இருக்க, நீ என்னை மறந்துட்டியா இல்லை பிஸியாக இருக்கியா, இல்லை எனக்கு புரியல, என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க, எவ்வளோ நாளாச்சு எனக்கு கால் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, என்னடி நினச்சிட்ருக்கோ மனசில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறா. ஃபோனை வேறு ஸ்பீக்கரில் போட்டிருப்பாளா யூனா. எல்லோரும் வந்துட்டு அவளையே பார்த்து சிரிக்கிறாங்க. போதும்டி கேள்றி ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரதை அப்படின்னு யூனா சொல்ல, நான் ஏன்டி கேட்கணும், ஃபோன் பண்ண தெரிஞ்சதா உனக்கு, அப்புறம் என்ன டேஷுக்கு வந்து இப்போ என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் இரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நம்ம கூட தான் இருக்காங்க, என் கூட தான் இருக்காங்க அப்படின்னோடனே, உண்மையாவா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட இருக்காங்க, டேக்குக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லோரும் வந்துட்டு டேக்குக்கே பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. யுவானி நாங்களும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களை மறந்துட்டு அவங்க 2 பேரை மட்டும் கேட்குறியே அப்படின்ட்டு ஆரம் கேட்க,
சாரி வாணி, நான் வந்துட்டு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன் அப்படின்னு. என்ன ஸ்பீக்கரில் போட்டிருக்கியா, வைடி ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டில் யுவானி கட் பண்ணிட்டா ஃபோனை. உடனே ஜேகே வந்துட்டு பாத்தியா அவளுக்கு எங்கள் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மூடு, நான் இன்னொரு தடவை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கால் பண்ணுறா. ஓகே, ஹலோ அப்படின்னு. ஃபோன் ஸ்பீக்கரில் போட்டிருக்கா அப்படின்னு. இல்லைடி, ஸ்பீக்கர்லாம் போடல, காதில் தான் வச்சு பேசுகிறேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஸ்பீக்கரில் போட்டு அதுவும் சொல்லா வச்சு நான் ஏதாவது சமாளிச்சிருப்பேன்ல, சொல்லாமல் ஸ்பீக்கரில் போட்டு பாரு, எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கத்த ஆரம்பிக்கிறா. அவள் தான் இவனுக்கு வந்துட்டு காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காதுலேருந்து அப்படியே 2 சென்டிமீட்டருக்கு தள்ளி வச்சுட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வேற வச்சுட்டு கேட்டுட்ருக்காளா. எல்லோரும் பார்த்து செம்மையாக சிரிக்கிறாங்க. ஆனால் இன்னும் டேவும் கூக்கும் வந்துட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க ஷாக்கில். ஏம்மா தாயே போதும், சாரி, கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னோடனே, சரி சொல்லி தொலை அப்படின்ட்டு யுவானியும் சொல்கிறா. நம்ம வந்துட்டு ஹைஸ்கூலுக்கு போகிறோம் செமஸ்டர் ஹாலிடேக்கு, நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னோடனே, இப்போ நான் ஃப்ரீயாக இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நீ? ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை தரன்னு இழுத்துட்டு போவேன், அவ்வளோதான். என்னாலலாம் முடியாது. நான் வந்துட்டு வீட்டில் சொல்லி வச்சுட்டேன் அம்மாக்கிட்ட நீ வருவேன்னு சொல்லிட்டு. அவங்களும் நீ வரேன்றதுனால ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது நீ வர அப்படின்னோடனே, சரி சும்மா தான் சொன்னேன், கோவம்லாம் படாத, நான் வரேன், கூட வரேன், நானும் இப்போ லீவில் தான் இருக்கேன், எனக்கு எக்ஸாம்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னா. ஐயோ, அப்போ எங்களுக்கு தான் இன்னும் 1 வாரம் இருக்கா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. எல்லோரும் வந்துட்டு யூனியே பார்த்துட்ருக்காங்க. என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்கும்போது, அவள் வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. முக்கியமாக டேக்குக், அவங்க 2 பேரையும் கையிலேயே பிடிக்க முடியல. அவ்வளோதான். திருப்பி வந்துட்டு கால் பண்ணுறா. கால் பண்ணும்போது எடுத்துகிட்டு, என்னடி சொல்கிறீன்னொன்னே, எப்போ மீட் பண்ணுறோம், அது நீ சொல்லவே இல்லையே, இது லைக் அரேஞ்ச்மெண்ட் பற்றியெல்லாம் நம்ம பேசணும்ல அப்படின்னோடனே, அப்போ என்ன பண்ணு, 1 வாரம் கழித்து டேயோட வீட்டுக்கு வந்துரு, வியோட வீட்டுக்கு வந்துரு, அப்போ நம்ம அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்னோடனே, வியோட வீட்டுக்கா, சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவானியை கட் பண்ணிட்டா காலை. ஓகே, அப்புறம் 1 வாரம் கழித்து எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு வியோட ஹவுஸுக்கு எல்லோரும் போகிறாங்க. அவ்வளோதான், 1 வாரம் ஆயிடுச்சு. எல்லோரும் வியோட ஹவுஸில் உட்காந்துட்ருக்காங்க. யுவானி மட்டும் ஆனால் இன்னும் வரல. உடனே ஜேகே கேட்குறான், நீ சொல்லிட்டல யூன், அவள் வந்துடுவா தானே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா தானே, ஏன் இன்னும் வரல இன்னும்? நான் வேணா போய் பிக்கப் எதாவது பண்ணிட்டு வரட்டுமா? அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமா உனக்கு? வந்துடுவாள்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, டேய் ஏன்டா பறக்கிற, அவள் வருவாடா, நான் நேற்றே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்டா, வந்துடுவாடா அப்படின்னோடனே காலிங் பெல் அடிக்கிறாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது உடனே, எனக்கு தெரியும் அவள் யுவானி தான், நான் நினச்சேன், அவள் வந்துட்டான் பாத்தியா, நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறப்பான். அவளும் வந்துட்டு உள்ளே வருவாளா. 2 பேரும் மோதிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துருவாங்க. வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யுவானி கத்தும்போது அந்த சவுண்டு கேட்டு ஜேகே, அச்சுச்சோ யுவானிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தூக்கி விடுவான். யுவானி உனக்கு எதாவது கை காலில் அடிபட்டுச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, கீழே இங்கே நான் ஒருத்தன் விழுந்து கிடக்கிறேன், என்னை எங்கேயாவது கவனிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஆரம்பொன்னே, டேய் உங்களெல்லாம் பார்த்தா டிவி சீரியலே எவ்வளோ மேலுன்னு தோணுறா, நீ ஏன்டா இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க, ஏன் சொல்லுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது ஜேவாப் கேட்குறான், என்ன யுவானி எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னோடனே அவள் ஆன்சரே சொல்ல வரல. அதுக்குள்ளே ஜேகே, ஆமாம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்கினியா அப்படிலாம் கேட்கும்போது ஒன்னே, டேய் தள்ளிப்படா, யுவானி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஆள் வேறு இளைச்ச மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. வேறு எவனையுமே பேசவே விடலை. உடனே இவன் தான் வந்துட்டு, டேய் போதும்டா, ரொம்ப தாண்டா பண்ணுறீங்க, வாங்கடா போய் உட்காருங்கடா, வருவாடா உள்ளே, அவளுக்கு வர தெரியும், அவனும் குழந்த கிடையாது அப்படின்ட்டு கூப்பிட்டு வராங்க. யூங்கி உடனே அதுக்கப்புறம் தான், என்ன எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னோடனே, நல்லா இருக்கேன் அப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெல்கம் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜின்னு தான், சரி ஓகே டைம் ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம், நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணும்போது எல்லோரும் டைனிங் டேபிளை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு யுவானி வந்துட்டு இவன்கிட்ட கேட்குறான், உப்பாட்ட சொல்லிட்டு அடி உன்னோட ஃபீலிங்ஸ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக கேட்கும்போது, இல்லடி நானும் சொல்லவே இல்லை, எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது,
அவன் கிட்ட போனாலே ஒரு மாதிரி இருக்கா, ஆனால் நான் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டேன். எனக்கு எதுவுமே சொல்லணும்னு தோணலடி அப்படின்ட்டு ஈவன் சொல்கிறான். பைத்தியமா நீ? இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருந்தா வச்சுக்கோயேன், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு மனசில் இருக்கிறது பட்டுன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது ஜிமன் கேட்டான், ஏய் இருங்க, என்ன ஃபீலிங்ஸு, என்ன மனசில் இருக்குது பட்டுன்னு சொல்லின்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும்போது 2 பேர் திருன்னு முழிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அது சும்மா அப்படியே நாங்கள் பேசிட்டு அப்படின்னு ஈவன் சொல்லும்போது டக்குன்னு யுவானி கம்னுரு, ஏய் காய்ஸ் இங்கே கேளுங்க, ஈவனுக்கு ஒரு பையனை பிடிக்கும் அப்படின்னோடனே அவள் தான் ஈவனுக்கு கண்ணை தான் லைக் எப்படி சொல்ல வைடன் ஆகிட்டு, ஏய் என்னடி இப்போ ஏண்டி சொன்ன அப்படின்ற மாதிரி அவள் காலை மிதிக்கிறா. ஏய் வலிக்குதுடி, என்னைக்கா இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னோடனே எல்லாம் ஷாக்கில் இருக்காங்களா. உடனே வரேன், யாரும்மா அந்த பையன் ஜின்னு ஒன்று, அந்த லக்கிக்கா யார் வி ஒன்று, அச்சோ நான் அவனை பார்த்தே ஆகணுமே, இவனுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு இவனோட ஃபேஸ் ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு திருப்பி கீழே குனிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்ல வாயே திறக்கல. எல்லோரும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க, இந்த பையன் பேர் என்ன, எப்போலேருந்து பிடிக்கும், யார் அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது இவனு வந்துட்டு போதும் எவ்வளோ கேள்வி, ஆனால் முடியல. இங்கே பாருங்கள், எனக்கு வந்துட்டு சும்மா ஒரு க்ரஷ்ஷு தான், வேறு ஒன்றும் இல்லை, லவ்லாம் பண்ணல. இந்த நாய் ஏதோ சொல்லிகிட்ருக்கு, நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவானியை பார்த்து முறைப்பா. யுவானி ஒன்று, ஐயோ நான் இல்லைப்பா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. உடனே ஜிமன் தான் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பானா யுவனோட பக்கத்தில். அதனால வந்துட்டு கேட்குறான், ஏய் எனக்கு அதை அப்புறமா சொல்லேன் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஷோ தொல்லை பண்ணுறானே, சரி ஓகே நான் அப்புறமா சொல்கிறேன், மூடிட்டு இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டைனிங் டேபிள்லே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் மேலே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டான். எல்லோரும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக உட்காந்து படம் தான் பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு பேய் படமாக, அதனால் ஜேஓப் தான், அச்சச்சோ என்னை பேய் படத்தில் வந்து உட்கார வச்சிட்டாங்களே, நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட முதுகு பின்னாடிலாம் போய் ஒழிஞ்சிட்ருப்பா. பக்கத்தில் வேறு இவங்கி இருப்பானா, இவங்கியோட ஷோல்டரில் போய் ஒளியெலாம் பார்க்கும்போது அவன் ஒரே தள்ளு தான், டேய் என்னடா பண்ணுற, தள்ளி உட்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டு உட்காந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே யுவானி, எனக்கு ஒரு மாதிரி தாகமாக இருக்கே, நான் போய் கோக் எதாவது குடிச்சிட்டு வரேன், உனக்கு வேணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு யூன்கிட்ட கேட்கும்போது, இல்லை எனக்கு வேணாம் நீ போய் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிவிட்றா. அவள் வந்துட்டு கிச்சனுக்கு போகிறாள். இப்போ வந்துட்டு இங்கே ஜேகேவும் வியும் வந்துட்டு பார்த்துட்ருப்பாங்களா அவள் போகிறத, இதாண்டா கரெக்டான சான்ஸு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வியை இழுத்துட்டு கிச்சனுக்கு அதே மாதிரி தான் போகிறாங்க 2 பேரும். இப்போ 3 பேரும் கிச்சனில் தான் இருக்காங்க. யுவானி அப்படியே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி கோக் எடுப்பாளா, பின்னாடி 2 பேரும் வந்து யுவானி அப்படின்னோன்னா அவளுக்கு அவள் தான் ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டிருக்கோம். டேய் இங்கே என்னடா பண்ணுறீங்க, பயமுறுத்திட்டீங்க போங்க அப்படின்னோடனே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி வரும்போது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேலேயோ கீழேயோ பார்க்குறா அவள். ஒன்றும் இல்லை, அந்த டைனிங் டேபிளில் ஒரு விஷயம் நீயும் யூனோ பேசிகிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதே தான் ஜேகே ஒன்று, அதே தான், அதான் அந்த க்ரஷ்ஷு, அவளோட க்ரஷ்ஷு அப்படின்னோடனே, உனக்கு தெரியும் தானே அவளை அந்த பையனை பற்றி அப்படின்ட்டு வீக் கேட்கும்போது, இல்லை எனக்கெலாம் அவள் க்ரஷ்ஷை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, அவள் சும்மா அவளுக்கு வந்துட்டு யார் மேலேயும் க்ரஷ் இருக்க மட்டும் தான் சொல்லியிருக்கா, எனக்கு அது வர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் ஜேகே ஒன்று, பாத்தியா எங்கள்கிட்டேருந்தே ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னா அப்புறம் நான் பாரு நீ அவ்வளோதான் போ, என்கிட்ட நீ மறைக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற ஒரு மாதிரி பப்பி ஐஸ் வரை கேட்கும்போது யுவானியாலையும் பொறுத்துக்க முடியல. வாடே இருங்கடா சொல்கிறேன், ரொம்ப தான் பண்ணுறீங்க, அப்படியே ட்ராமா கிங்ஸ்டா 2 பேரும், சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, ப்ராமிஸாக சொல்ல மாட்டோம், நாங்களாம் எவ்வளோ பெரிய சீக்ரெட் கீப்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையன் வந்துட்டு யூங்கி ஒப்பா தான் அப்படின்னோடனே 2 பேருக்கும் ஷாக்கு. ஜேகே, இல்லை திரும்ப சொல்ல எனக்கு கேட்கல. அதான்டா நீ வந்துட்டு அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே ஒரு டவுட் கேட்பேன்ல, ஏன் யூங்கியை மட்டும் ஒப்பான்னு கூப்பிட மாட்றா அப்படின்ட்டு, அதான் ரீசன். சின்ன வயசுலேருந்தேவா? ஆமாண்டா. யூ மீன் ஹை ஸ்கூல்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து? ஆமாண்டா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படின்னோடனே, இந்த விஷயம் யூங்கி எனக்கு தெரியுமா? எங்கே தெரியும்,
நானும் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது கேட்கும்போது ஃபோன் பண்ணும்போது எல்லா தடவையும் கேட்பேன். சொல்லிட்டியாடி சொல்லிட்டியாடி பாட்ட சொல்லிட்டியாடி ஒவ்வொரு தடவை கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இருக்காளே ஒழிய சொல்லவே மாட்டாடா. அப்படின்னோடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிச்சிட்ருக்காங்க. யுவானி கேட்குறா உடனே, நம்ம வேணால் அவளுக்கு கன்ஃபஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஓ வை நாட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது, என்ன மாதிரி பண்ணலாம், எனக்கு ஒரு ஐடியா, என்னடா அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, போயிட்டு யூங்கி என்கிட்ட இந்த மாதிரி யூன் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டா சிம்பிள், இதோட வேறு என்ன வேலை வேணும் அப்படின்னோடனே ஜேகே மண்டையிலே தட்டுறான் வியோட மண்டையில், ஏன்டா அடிக்கிற அப்படின்னோடனே யுவானி ஒன்று அவன் அடித்தது கரெக்டு தான், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க தான் வெளிப்படுத்திக்கணுமே தவிர நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் பற்றி வைக்கிற மாதிரி பற்றி வைக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு கன்ஃபஸ் பண்ண ஹெல்ப் தான் பண்ணணுமே தவிர போய் அவளுக்கு பதிலாக நம்ம போய் கன்ஃபஸ் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஓகே ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க, வாங்க வெளில போகலாம் அப்படின்னோடனே ஒன்றே ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒன்று கேட்கணும் யுவானிட்ட அப்படின்னோடனே ஜேகே வந்துட்டு அந்த விஷயம் தானே, ஆமாண்டா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் யுவானி அப்படின்னோடனே சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறா. உனக்கு வந்துட்டு என்ன பிடிக்குமா இல்லை ஜேகே பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னடா இப்படி கேட்குறீங்க, இப்போல்லாம் கேட்கக்கூடாது, எனக்கு இதுக்கு பதில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டு ஏதோ பொண்ணு மாதிரிலாம் பண்ணுறா, காலை வந்துட்டு தரையில் தேய்ச்சிக்கிட்டு ஏதோ பொண்ணுன்ற ஃபீலிங் வந்துட்டு அப்போ தான் வந்திருக்க மாதிரி, எனக்கு வந்துட்டு உங்கள் 2 பேரையுமே பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டு ஓட்டா. ஜேகே அவள் சொன்னது கேட்டியா அப்படின்னோடனே கேட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது, என்னடா நடக்குதுங்க தெரியலையே, சரி வா போவோம் பின்னாடியே போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவள் பின்னாடியே போகிறாங்க. இப்போது டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுச்சு, எல்லோரும் வந்துட்டு ஹாலில் இருப்பாங்களா, இந்த சின்ன பசங்க மட்டும் அதான் யுவானி, யூனு, ஜேகேவி, ஜிமன் இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு கேம் விளாட போகிறோம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸை பற்றி கேட்பாங்க, வீடியோ கேம் விளாட்லாம் அப்படின்ட்டு. சீனியர்ஸில் வந்துட்டு ஜின் மட்டும்தான் நான் வரேன்டா அப்படின்னோடனே நீங்களாம் வரலையாடான்னு கேட்கும்போது, இல்லை நாங்களாம் வரல, எங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது, நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதோ அப்படின்னோடனே எப்போ பார் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்புறம் மற்ற பசங்களாம் வந்துட்டு வீடியோ கேம் விளாட்றதுக்கு போயிட்டாங்க. இப்போ ஹாலில் வந்துட்டு ஜேஹோப், யூங்கி அண்ட் ஆரம் இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போது ஜேஹோப் வந்துட்டு ஆரமை பார்த்து ஒரு சிக்னல் காமிக்கிறான், இப்போ தாண்டா கரெக்ட் டைமு கேட்டுரு அப்படின்னோடனே ஆரம் ஒன்று யாங் அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னடா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு, கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஹெட்டில் கையை வச்சுட்டு தேய்ச்சிட்ருப்பானா, ஐயோ இப்போ நான் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் முழிச்சிட்டு இருக்கும்போது ஜே பொண்ணு என்னடா ரொம்ப ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்க, யாங் நீங்கள் வந்துட்டு யூனை வந்துட்டு லவ் பண்ணுறீங்க தானே எனக்கு தெரியும் அப்படின்னோடனே அவள் தான் அவனுக்கு யூங்கிக்கு ஒரு மாதிரி தூக்கி வரி போடுது. என்னடா சொல்கிறீங்க திடுதிப்புன்னு வந்துட்டு என்னென்னமோ கேட்குறீங்க அப்படின்னோடனே, அட எங்களுக்கு தெரியும் யாங் நீங்கள் வந்துட்டு யூனை லவ் பண்ணுறீங்க எனக்கு தெரியும் அப்படின்னோடனே ஆரம்பம் வந்துட்டு ஆமாம் யாங் நான் வந்துட்டு பார்த்தேன், யூன் வந்துட்டு அவளோட க்ரஷ்ஷை பற்றி சொல்லும்போது உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு, நீங்கள் டக்குன்னு ஏஞ்சி மேலே போயிட்டீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னோடனே, டேய் சும்மா ஏதோ வளராதீங்கடா, வீட்டுக்கு போகணும் டைம் ஆச்சு எல்லாம் கிளம்புங்க அப்படின்னோடனே, ஏங்க உட்காருங்க நாங்கள் பேசிகிட்ருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, இப்போ என்னடா உங்கள் ப்ராப்ளம், நான் கேட்குறதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்கள், இப்போ யூன் வேற ஒரு பையனை லவ் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் தான் இவங்க ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி எதுவுமே பேசாமல் உட்காந்துட்ருக்கான். ஆரம் வந்துட்டு சொல்கிறான், இதுலேருந்தே தெரிஞ்சிச்சு நீங்கள் யூனை லவ் பண்ணுறீங்க, போய் சொல்லிடலாம்ல அப்படின்னோடனே, இல்லைடா நான் சொல்லான் தான் இருந்தேன் இந்த ட்ரிப்பில், ஆனால் இப்போ அவள் இப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அவள் சந்தோஷம்தான் முக்கியம் அதனால அப்படின்னு சொல்ல வரும்போது ஜேவ் டக்குன்னு அடிச்சுட்டு, அதுக்காக யாருமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்கள விட அவங்கள யாருக்கு பிடிக்குதோ அவங்க கூட சேர்கிறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. இப்போது யூனோட க்ரஷ் பாய்க்கு வந்துட்டு யூனை பிடிக்கலனா அவளோட லைஃப் எப்படி நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் போய் சொல்கிறது தான் நல்லது, போய் சொல்லிவிடுங்க அப்படின்னோடனே, ட்ரை பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு நிமிஷம்டா யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இதை பற்றி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னோடனே,
ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன், உண்மையிலே சொல்ல மாட்டேன், எங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி சொல்லும்போது, சரி ஓகேடா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லார்கிட்டையும் சொல்லிவிடு உள்ளே இருக்கவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியும் வந்துட்டு வெளில போயிடுறான். அதாவது வீட்டுக்கு, அவனோட வீட்டுக்கு கிளம்பிடுறான். இப்போ வந்துட்டு ஆரமும் ஜியோவுக்கும் பேசிகிட்ருக்காங்க, என்ன பண்ணலாம், யங் வந்துட்டு பாவமாக இருக்கார் பார்க்க, அவருக்கு வேணால் நம்ம கன்ஃபஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே உட்காந்து எதோ யோசிச்சுட்ருக்காங்க. அவ்வளோதான், டைம் ஸ்கிப் ஆகுது, எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது 1 டே லேட், அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஆர்மிஸ், இதுக்கப்புறம் அவங்க அவ்வளோதான், ட்ரிப்பு போகிற வழி ஃபுல்லாக ஜாலியாக இருக்க போகுது. அவங்க போய் இறங்குனதுக்கப்புறம் ஒரு ஷாக்லாம் இருக்க போகுது. இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஆர்மிஸ், தேங்க்யூ.